ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் இன்றைக்கி வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஐ திங்க் இன்னும் நமக்கு வந்துனது ஒரு ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துனது. 3 to 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்காங்க அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போது லைவ் கவுண்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. மேபி இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்துட்டாருங்க. இன்னும் 2 பேர் தான். 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாங்கன்னா நம்மளுடைய சேனல் ஃபைனலி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க. எல்லாருக்கும் வந்து 1 மில்லியனை தான் வந்து இந்த மாதிரி எடுத்து போடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த 1K வந்து ரீச் பண்ணுறதே எவ்வளோ பெரிய விஷயமா போச்சு நமக்கு தான் தெரியும். யாராக இருந்தாலுமே அவங்களுடைய சக்ஸஸ் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சக்ஸஸ் வந்துட்டாங்க. இன்னும் ஒன்று தான் வந்துருமா? வந்துரு ஃபைனலி நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் பிகினிங்ஸ்ன்னு சொன்னால் செம மாதம் இருக்கும். ஆனால் இந்த பிகினிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மேபி இதில் வந்து தப்பு என்னுடைய தாங்க இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் என்னுடைய டார்கெட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா, ஒரு வருஷத்தில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வச்சதுனால என்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அந்த 1Kக்கானது மட்டும்தான் இருந்துச்சு. மேற்கொண்டு என்னால் எதுவும் பெருசாக பண்ண முடியாமல் போயிடுச்சு, இல்லை நான் பண்ணலன்ற மாதிரி தோணுது. ஆனால் ஃபைனலி இந்த நான் பண்ண டார்கெட் ஒரு 2 days கழிச்சு தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இதுக்கப்புறம் வைக்க போகிற டார்கெட் ரொம்பவே பெருசு. ஒரு வருஷத்தில் வெறும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணேன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் சில்வர் ப்ளே பட்டன் வாங்க போகிறேன். எவ்வளோ காமெடியான விஷயம் பார்த்தீங்களா? ஒரு வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணேன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் சில்வர் ப்ளே பட்டன். தட் மீன்ஸ் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை அடுத்த ஒரு வருஷத்தில் ஹேண்ட் பண்ண போகிறேன். கேட்குறவங்களுக்குலாம் காமெடியாக இருக்கும்ல. ஆனால் நான் வந்து இந்த சேலஞ்சை வந்து காமெடியாக எடுத்துக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்தில் என்னுடைய சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆகும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தான் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. இப்போது நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சப்போர்ட்டை இன்னும் பல மடங்கு சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் உங்களை நான் என்டர்டெயின் பண்ணலை, ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண கற்றுக்கிறேன், பண்ணுவேன்னும் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறவன் இல்லை, இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறவனும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடியே நான் யூடியூப் விட்டு மொத்தமாக குவிட் பண்ணிட்டு வெளியே போயிடலான்ற அளவுக்கு போயிட்டேன். நான் அந்தளவுக்கு எமோஷ்னலாக தான் இருந்தேன். பட் நீங்கள் ஒரு குட்டி ஹோப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஹோப்பை பிடிச்சி நான் மேலே வருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.